ஹலோ கைஸ், ஐம் பேக். இன்னைக்கு போகிற டாபிக் என்னன்னா, நம்மளோட வெப்சைட்டோட ஆர்டிகல் கிளிக் த்ரூ ரேட் எப்படி இன்க்ரீஸ் பண்றது. அதாவது நம்மளோட வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் ஷோ ஆனாலே அதை எப்படி மற்றவங்க கிளிக் பண்ற மாதிரி நம்ம வந்து அட்ராக்டிவா பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார் ரேட்டிங் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்டார் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் த்ரூ ரேட் இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ நார்மலா வந்து கூகுள் பிளே ஸ்டோர் அப்ளிகேஷன் ஏதாவது இந்த மாதிரி ஷோ ஆகுதுன்னா அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஸ்டார் ரேட்டிங் வந்து ஷோ ஆகும். நிறைய வெப் ஆர்டிக்கல்லையுமே இந்த ஸ்டார் ரேட்டிங் ஷோ ஆகும். இந்த ரேட்டிங்ல வந்து ரெண்டு ஃபேக்ட் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் ரிவ்யூன்னு சொல்லலாம். ஸோ இப்போ விசிட்டர் வராங்க அப்படின்னா அந்த விசிட்டர் வந்து ரிவ்யூ பண்றாங்களே, எவ்வளவு ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறாங்கன்றத வச்சு நம்மளோட ஆர்டிகல் ரேங்க் ஆகும். சேம் டைம்ஸ் இந்த மாதிரி விசிபிள் ஆகும் போது இந்த ஸ்டார் ரேட்டிங்கை பார்த்துட்டு எவ்வளவு ரிவ்யூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டுமே டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட ஆர்டிக்கலை கிளிக் பண்ணி உள்ள வருவாங்க. ஸோ இது நிறைய வேல வந்து நமக்கு எஸ்இஓ ரிலேட்டடா பார்க்கும்போது சரி நமக்கு வந்து யூஸ்ஃபுல் தான். சேம் டைம்ஸ் வந்து இந்த மாதிரி கிளிக் த்ரூ ரேட் இன்க்ரீஸ் பண்றதும் சரி நமக்கு வந்து இதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி தான் பார்க்கலாம். இது ஒரு சின்ன பிளகின் வச்சு தான் பண்ண போறோம். ரொம்ப ஒரு சூப்பரான பிளகின். ஸோ அதை பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்காக சின்ன சின்ன வெப்சைட் டெமோ வெப்சைட் எல்லாம் மேக் பண்றது இதில் தான் மேக் பண்ணுவேன். ஸோ இதில் எப்படி ஆர்டிக்கல்ல வந்து இந்த ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கலை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணலாம். இப்போதைக்கு இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணல, பார்த்தா தெரியும். இது வந்து டம்மி ஆர்டிக்கல் மட்டும்தான் ஷோ ஆகுது. இதில் எப்படி ஸ்டார் ரேட்டிங் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிளகின் செக்ஷன்ஸில் போங்க, ஆட் நியூ பிளகின் கொடுங்க. ஆட் நியூ பிளகின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்றுமே பண்ண வேண்டாம், சர்ச் பார்ல K மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்க. இதோட ஆத்தரோட நேம் தான் இது. ஆக்சுவலா இந்த ஆத்தர் ரொம்ப ஸ்மார்ட்டாக அதை செஞ்சிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா கமல் கான். ஸோ இந்த பிளகின் ஆத்தரு. அதனால K கொடுத்த உடனே வந்துருச்சு. ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஸோ இதை ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு சிம்பிள் செட்டப்ஸ் தான். பண்ணிட்டா நம்மளோட எல்லா போஸ்ட்லையுமே இது ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். நமக்கு வியூ வராங்க, அதாவது வந்து ஃபேஸ்புக்லேருந்து வராங்க, யூடியூப்லேருந்து வராங்க, சர்ச் பார்லேருந்து வராங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த கஸ்டமர் நம்ம ரிவ்யூ கொடுக்கும்போது நம்மளோட ஆர்டிக்கலில் நிறைய விஷயங்கள் இன்க்ளூட் ஆகும். ஆன் பேஜ் ஏசின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜெனரல் செட்டிங்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸு. ஃபர்ஸ்ட் ஜெனரல் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லொகேஷன் வந்து போஸ்ட்டில் மட்டும் ஷோ பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ பேஜஸில் வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி நீங்கள் பேஜஸ்லேயும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். ஏதாவது இக்னோர் பண்ண நினைக்கிறீங்க, எந்தெந்த கேட்டகரியில் ஷோ ஆக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேட்டகரி வைஸ் செட் பண்ணலாம். அடுத்து ஜஸ்ட் இது நம்ம சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டு அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கலர் செட்டிங்ஸ் இது எல்லாமே இருக்கும். இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் திஸ் ஆர்டிக்கல். இது வந்து மேபி நீங்கள் தமிழ் வெப்சைட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு தமிழ் நம்ம எப்படி எழுதலாம், கட்டுரையை மதிப்பிடுக அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதலாம் இல்லையா. ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஸ்டார் ரேட்டிங்க்கும் ஆப்போசிட்டில் இது ஷோ ஆகும். ரேட்டிங் வந்து 5 ஸ்டார் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க மென்ஷன் பண்ணிப்பாங்க. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24 பிக்சல். ஓகே, இதெல்லாம் நார்மல் தான். டாப் லெஃப்ட், அதாவது பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஷோ பண்ணும்போது டாப்லேயே வந்து லெஃப்ட் சைடில் இந்த பிளேஸ்மெண்ட்டில் ஷோ ஆகுற மாதிரி பை டிஃபால்ட் இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் சென்டரில் கொடுக்கலாமா, டாப் ரைட்டில் கொடுக்கலாமா, பாட்டம் லெஃப்ட்டு, பாட்டம் சென்டரு, பாட்டம் ரைட்டில், அது மாதிரி பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துடலாம். அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா எந்த ஆப்ஷன்ஸும் நமக்கு கிடையாது. இதுவே பெஸ்ட். அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ இந்த ஜஸ்ட் இந்த ஆர்டிக்கலை ரிஃப்ரெஷ் பண்ணலாம். ரிஃப்ரெஷ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா, ஸ்டார் ரேட்டிங். ஜஸ்ட் என்ன பண்ணலாம், 5 ரேட்டிங். அவ்வளோதான், ஒரு ஓட் ஆயிடுச்சு. 5 ரேட்டிங் கொடுத்துருக்கோம். இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இந்த பர்டிகுலர் போஸ்ட் இண்டெக்ஸ் ஆகுச்சு அப்படின்னா கூகுளில் இந்த ஸ்டார் ரேட்டிங்கும் சேர்ந்து இண்டெக்ஸ் ஆகும். அப்போ இண்டெக்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஆர்டிக்கல் ஷோ ஆகும்போது கீழே வந்து இந்த ரேட்டிங்கும் விசிபிள் ஆகும். அப்போ நமக்கு வந்து ரொம்பவே அட்வான்டேஜ் அதிகம். கிளிக் த்ரூ ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும். இதை மெயினாக இதெல்லாமே வந்து செட் பண்ணுங்க. இதில் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம வந்து ப்ரொஃபஷனல் ஆர்டிக்கல் வந்து எழுதுனாலுமே சொல்கிறேன், ஆனால் ஆர்டிக்கலை கிளிக் பண்ண வைக்கிறதுக்கு அப்படிங்கும் போது இந்த மாதிரி வேலை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். வேற வழி கிடையாது. இதெல்லாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து உள்ள குவாலிட்டியான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாலும் ஆனால் நம்மளோட ஆர்டிக்கலுக்குள்ளே வரணும் அப்படிங்க அவங்களுக்கு தோன்ற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட டைட்டில், அடுத்தது வந்து டிஸ்கிரிப்ஷன், மீட்டா டிஸ்கிரிப்ஷன் என்ன மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம், இந்த படிக்கும் போதே அவங்க உள்ள வரணுங்கிற ஒரு மைண்ட் செட் வரணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 83 ரிவ்யூஸ் வந்திருக்குது, 4.5 ஸ்டார் ரேட்டிங் கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறோம், நம்ம நார்மலாக வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி வெப்சைட்டில் போனாலுமே ஒரு விஷயத்த வந்து நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதில் வந்து ரேட்டிங்லாம் பார்ப்போம் இல்லையா. அப்போ வந்து இந்த கிளிக் த்ரூ ரேட் அதிகமாகும். பார்த்த உடனே ஓகே இது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளிக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ எனிவேஸ் டெஃபினட்டாக அந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.